மலையில் நடக்கூட்டி ஞாபகம் இருக்கா? அட கருமமே, ஸ்ரீராம்பரம் வந்துட்டாருங்க. ஆஹா, பேங்க்ல கொள்ளடிக்கிறாங்க போல. நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். பாய் பாய் பாய். பைக்கர்ஸ்னா பிடிக்காது யாருங்க சொன்னாங்க. முன்னாடி ஒரு ஏடிவி என்னை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் மட்டும் சோலா வந்தால் பறக்க விட்டுருப்பேன். என்ன ப்ரோ, கேரளாவா? பாய். அவ்வளோதான், முடிட்டோம். முன்னாடி போன பைக்கெல்லாம் முடிச்சிடலாமா? இவரை பிடிச்சி போடுவோம். நான் எல்லாரையும் பிடிச்சி போட்டேன். கேடிஎம் மட்டும்தான் எல்லாம் முன்னாடி வராங்க. வா, நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆனக்குளம் போகிறோம். பாய். இந்த ஊர் பஸ் எல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மலையாளம் தெரியலாம் கஷ்டம். அந்த பலூன் பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. போலாமா? மேலே பயங்கரமாக பறக்குதுங்க, பயங்கரமாக இருச்சுங்க. இந்த ரோட் தான் பாருங்களேன், யாருமே இல்லைங்க இந்த ரோட்டில். எங்கப்பா ஃபால்ஸ் வரை எல்லாமே இருக்கேப்பா. ஸோ கைஸ், இதுதான் அந்த ஃபால்ஸு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 107 ரூபாங்க பெட்ரோல் ப்ரைஸு. ஸோ கைஸ், காலை வணக்கங்கள். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். 9:29 ஆகுதுங்க. ஸோ 12:30 தான் பார்த்தீங்கன்னா செக் அவுட் டைம். ஆனால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸ்ரீரம்பரம் முன்னாடியே கிளம்பிட்டாரு. எனக்கு கொஞ்சம் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ரைடிங் ஜாக்கெட் போட்டேன். குளிச்சுட்டு வந்தோம். நல்லா ஹீட் ரைஸால் நல்லா குளித்தோம். நல்லா சுடு தண்ணியில் வச்சு குளிச்சுட்டு வந்துட்டோங்க. நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நாங்கள் வந்து செக் அவுட்லாம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. வண்டியை கோல்ட் ஸ்டார்ட் சும்மா பார்த்து என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்களேன்ட்டு. அது போயிடலாம். கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நியூட்ரல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கீர் போட்டு நிப்பாட்டினேன், ஏன்னா வலிக்கிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பேக் நான் மாட்டிப்பேன், கவலைப்படாதீங்க. பேக் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். வாங்க, ஜாலியாக இருக்கும். கூப்பிட்டு வந்துட்டு இங்கே லோடு வண்டி ஆக்கி எனக்கு தூக்குறேன். சத்தியம் பண்ணுங்கண்ணா, உங்களை எங்கேயாவது இது பண்ணனான்ட்டு. மலையில் நடக்கூட்டி ஞாபகம் இருக்கா? அது மட்டும் தப்பு பண்ணிட்டேன். ஆஃப் ரோட்ல பாறை நடுவில் நடக்கும். நான் நீங்கள் சொல்லி தான் நின்றுட்டு இருப்பேன். நான் எனக்கு தெரியல, நான் பாட்டுன்னு போயிட்டு அப்புறம் தான் பார்த்தா தினேஷ் நான் காணுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆயில் பார்த்தனே, இருக்கேடா ஆயில் இல்லையாண்ணா, காமிக்க மாட்டேங்குது ஆயில். ஆயில் இருக்கா செக் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் லெவல் லோன் காமிக்குது. கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில. சம்திங் பேடாக எனக்கு ஃபீல் ஆகுது. அட கருமமே, வேற இடமே கிடைக்கலையா? என்னடா காக்கா ஆயிருந்துச்சு. காக்கா பீ சி புறா பீலாம் இங்கே போயிருக்கு. ஏன்னா டூம்லலாம் போயிருக்குண்ணா. சே தோ இங்கெல்லாம் போயிருக்குண்ணா. ஐயோ, சரி போகிறல்ல தொடச்சிக்கலாம். ரைஸ், இந்த ரூம் தாங்கணும். ரூம் நல்லா இருந்துச்சு. பட் பாத்ரூம் மட்டும் காஸ்ட்டு கொஞ்சம் ஓகே தான். ஆனால் ரெஸ்ட் ரூம் தானே கடுப்பாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப ஓகே தான். பட்ஜெட் ரூமில் அப்படி தான் இருக்கும். ஸ்ரீராம்பரம் வந்து 8:30 கிளம்பிட்டார். 8 மணிக்கு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டேய் நீங்கள் வர லேட்டாகும், ஏதாவது சொல்லலாம் பண்ணிட்டு வா, நான் போயிட்டு அது வரைக்கும் கேப் ரோடு பார்த்துட்டு வரேன். சரி ப்ரோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டோம். சில நேரங்கள் கழித்து ஸ்ரீராம்பரம் வந்துட்டாருங்க. எங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம், ஏதோ டேம் சொன்னார், அங்கே போகலான்டான்றாரு. ஸோ அங்கே போகலான் இருக்கோம். ப்ரோ அண்ணா ஏறுங்கண்ணா. ஒரு 2 நாளாக வண்டி ஆஃப் ரோடிங்காக பண்ணிகிட்டு இருக்கோம். சஸ்பென்ஷன்லாம் போய்டும் போல். ஆஹா, பேங்க்ல கொள்ளடிக்கிறாங்க போல. பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். நீலகிரி தைலம் வாங்கினாங்க. எங்கள் அம்மா வந்து நீலகிரி தைலம் கேட்டிருந்தாங்க. அதனால் நீலகிரி தைலம் வாங்க மறந்துட்டேன். அது மட்டும் வாங்கணும். அப்புறம் தேங்காய் எண்ணெயும் நல்லா இருக்கும்டா, அவங்க வாங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. சரிம்மா பரவாயில்ல வாங்கிட்டு வரேன், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு கடை தேடி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸ்ரீராம்பரம் முன்னாடி போட்டோம், அதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். சவைஸ் நீலகிரி தைலம் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். தினேஷ் அண்ணாலாம் டீ தூள் அதெல்லாம் இங்கே வாங்கிட்டாரு. ஒரு 640 இருந்துச்சு. எனக்கு 570 சாக்லேட்டு, கொஞ்சம் எங்கள் அம்மா தேங்காய் எண்ணெய் நாங்கள் அதை வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கிறது வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் கால்குலேட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே 1300 ஆயிடுச்சு. சேட்டா அந்த விசிட்டிங் கார்டு காமிங்க. இது ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கிறதா? ஷாக் ஆகிட்டு, என்ன ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுக்குங்க? அதான் இது வந்து சேட்டா கடையில் இதுதான் வந்து விசிட்டிங் கார்டாக நல்லா இருந்துச்சு. சேட்டா ஹாய் ஒன்று சொல்கிறேங்க. சேட்டா கடைக்கு வாங்க. கடை பேர் வந்து ஸ்பைஸ்லேண்ட் ரைட் சேட்டா?
ஓகே, கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து இதில் இருக்குது, இந்த கார்டில் இருக்கும். யாருக்காச்சும் மூணார் பக்கம் வந்தீங்கன்னா சேட்டாக்கள் கண்டிப்பாக வாங்கிக்குவோம். சப்போர்ட்டுக்கு ஆமாம், சேட்டா ஆனால் நல்ல மனுஷன் இருங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக வேணாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை ஏதாச்சும் ரூம் வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது தெரியாதவங்கன்னா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து வருவீங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்கிறது ரேர் இல்லை, இந்த மாதிரி பர்சன் சொல்கிறது. பிஸ்னஸ்க்காக மட்டும் நான் சொல்லலை, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லை ஏதாச்சும் நீடு வேணும்னா கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, என்ன ஹெல்ப் இருந்தாலும் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். பர்ச்சேசிங் பண்ணி இப்போ தாங்க போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்காக வேறு இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ நேரம் காமி? 25 மினிட்ஸ் காமிக்குதுண்ணா. ஸோ இந்த டேம்லேயே எதுவும் இல்லையாங்க. டேமில் போட்டிங் பார்த்தீங்கன்னா 400 சம்திங் வருதா, போகணுன்னா போகலாண்டா அப்படின்னாரு. ப்ரோ இருங்க ப்ரோ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. தனியாக ஓட்டுற மாதிரி இல்லையா ப்ரோன்னு கேட்டேன். அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ இதெல்லாம் ஏறாது போலியாண்ணா, இந்த வண்டி ஏறுமா ஏறாதா? இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கு, கன் மாதிரி ஏற்றுறாரு. அப்பா கஷ்டங்க இந்த மேட்லலாம் ஏற்றுறது. அப்பா அப்படி தான் போட்டிருக்கு மேப்பு. டேங்கும் வண்டியில் ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக போயிடலாம். எனக்கு வந்து இந்த 100 ரூபா அதிகமானது தான், எனக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமானது தான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைனா வந்து ஜாலியாக இது பண்ணிட்டு போயிருக்கலாம். ரூம் ஓகே தாங்க, ரொம்பலாம் இல்லை, ரூம் ஓகே. அந்த பட்ஜெட்டுக்கானது வந்து ரூம் கிடச்சிச்சு. ரெஸ்ட் ரூம் தான் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆச்சு, தண்ணி ஒன்றும் போகலன்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக போயிட்டுருச்சு. பட் மற்றபடி இந்த பெட்டு கிட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதில் எதுவும் எனக்கு குறைலாம் தெரியல அவ்வளோலாம். பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தேடினீங்கன்னா கிடைக்கும். பட் நாங்கள் வந்து தேடுற நிலமையில இல்லை. நாங்கள் வந்து ஒரே ஒரு நல்லா அவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்டே கிடையாது. நீங்கள் அப்படி நைட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் போய் ஜாயின் ஆகிடுவோம். சரி திருச்சி போய் ரீச் ஆகிடுவோம், ஜாயின் ஆகிடுவோன்ற பாருங்க. சை ஸ்ரீராம் ப்ரோ இப்போ பிடிக்கணும், அதுதான் மேட்ரு. இப்போது வா 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 இந்த லொக்கேஷன் பாருங்களேன், ஒரே வீடு வீடாக இருக்குது பாருங்களேன். சரி இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு வாங்கி போட்டுருந்தாங்க ஃப்யூச்சரில். காசு இல்லை சொல்கிறேன், ஒரு ஆசை. வீடு வாங்கி போட்டோம் வச்சுங்க, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மாதம் தங்குற மாதிரி வந்துட்டு ஒரு 10-20 நாள் தங்கிட்டு போகலாம். ஜாலியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும் நம்மளுக்கு. குட் ஜாப். எல்லாம் எங்கேயோ போகிறாங்க, ஜாலியாக வைப்லேயே போகிறாங்க. ஐயோ ஐயோ பாய் பாய் பாய். ஜாலியா வைப்லயே போறாங்க எல்லாம். இவங்க நம்மள வீடியோ எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, பைக்கர்ஸ்னா பிடிக்காது யாருங்க சொன்னா, அதை பார்த்தீங்களா? அடிச்சு தள்ளிவிட புள்ளி ஓரத்தில். ஸ்ரீராம் ப்ரோ அங்கே நிற்கிறாரு, நம்ம போனோம் சீக்கிரம். ரோடு சின்னதாக இருக்குங்க, ஓவர்டேக்லாம் பண்ண முடியல, ஏதோ இடம் இருக்கு. கைஸ் பின்னாடி ஒரு ஏடிவி என்னை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாவ், அவர் சோலவா இருக்காருங்க, லோடு ப்ளஸ் வெயிட். அவர் பின்னாடி தான் இருந்தார், ஹிமாலயன் ஒருத்தர் வர பின்னாடி. அதான் வா மேலே பாருங்கண்ணா, பயங்கரமாக இருக்குல்ல மேலே. டிஜே வச்சிருக்காரு, டிஜே. அவங்க கிட்ட லோடே இல்லைண்ணா, ஜாலியாக ஓட்டிட்டு போகிறாங்க. நான் மட்டும் சோலோ வந்தால் பறக்க விட்டுருப்பேன் என்ன அவங்களோட ஜாலியாக. நல்லா இருக்குல்ல சைலன்ஸ், எக்ஸாஸ்ட். ஆனால் கேரளாவில் எப்படி எக்ஸாஸ்ட் போய் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காரு ஜாலியாக அவர். ப்ரோ கேரளாவா? நம்பர் பிளேட் இல்லையா பிடிக்க போலீஸ்? எக்ஸாஸ்ட் நம்பர் பிளேட்லாம் பிடிப்பாங்களே. எங்கே வட்டவாடா போகிறீங்களா? இவங்க ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம தான் வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்டோம். பாருங்கண்ணா ஜாலியாக போயிட்டுருக்காங்கண்ணா எக்ஸாஸ்ட்லாம் போட்டு. ஆனால் கேரளாவில் பயங்கரமாக பிடிப்பாங்கண்ணா. இவங்க எப்படி ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரிலண்ணா எனக்கு. கேரளாவில் பயங்கரமாக பிடிப்பாங்க. ஃபைன்லாம் 5000 ரூபா சும்மாலாம் இல்லை, இங்கே ரேட் அதிகம் ஃபைனு கூட. ஓ
பாய். கோபால் பாய். அவ்வளோதான், முடிட்டோம். எல்லாருக்கும் பாய் காமிச்சிட்டே வந்துட்டேன். இது வந்து ஸ்கூல் ட்ரிப்பு, காலேஜ் ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரோடு சின்ன ரோடாக இருக்குங்க. இது வந்து நான் ஒரு இடத்துல கட் அடிக்க போயிருப்பேன். ஷிஃப்ட் கார் ஒருத்தர் வந்துட்டு நின்ட்டார். இப்படி பாய் காமிச்சிட்டே போய் விட்டுருப்பேன். இல்லை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்கே வந்து அவர் ஏறிட்டார், நான் ஏறிட்டேன் ஒரே டைமில். அப்புறம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன் நான். பின்னாடி பாருங்களேன், அந்த கவாசிக்கல் XL6ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் வருது. அது சூப்பராக இருக்குங்க ஆஃப் ரோடிங்கெலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த மலை ஏறணும் தெரியுமா, அந்த இடத்துக்குலாம் இந்த பைக் சூப்பராக செட் ஆகும். இதோ இந்த தான் சூப்பராக நல்லாயிருக்கும். இது ஆஃப் ரோடிங்காகவே செஞ்ச பைக். முன்னாடி போன பைக்கெல்லாம் முடிச்சிடலாமா? நினச்சா பிடிப்பேன். இவரை பிடிச்சி போட்டுருவோம். இவரை பிடிச்சி போடுவோம். நாங்கள் டுவோ லோடு இருந்தாலும் பல பல பெண்டுகளை பார்த்தவன் நான். ஏறுங்க ஏறுங்க, காலையாக தான் இருக்கேன், ஏற மாட்டாங்க. அவங்களுக்கு நான் ஸ்டாப் போட வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஏரி வந்து என்ன முட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில். பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸு. கைஸ், இவங்களை ஏறி நம்ம போயிடலாம் எப்படியாவது. நம்ம ஏறினா மாட்டிப்போம். அவங்க வரல, பின்னாடி யாரும் 3 பேரை பிடிச்சி போட்டுரும். அவங்க யோசிப்பாங்க, என்னடா இவனுங்க டபுள்ஸில் பறக்க விட்றானுங்க அப்படின்ட்டு. நம்ம சிங்கிளில் ஓட்டுறோம், அவனுக்கு டபுள்ஸில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடத்துல அவங்க ஓட்டக்கூடாது. ஏன்னா டயர் ஈரம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு டயர் ஈரம் ஆகிடும், படுக்கக்கூடாது. ஓ முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். கைஸ், எல்லாரையும் பிடிச்சி போட்டேன். கேடிஎம் மட்டும்தான், கேடிஎம் அட்வென்ச்சர் மட்டும் 390 அது பறந்துனே இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் முடிச்சு போட்டோம். இப்போ வந்து நாங்கள் இந்த டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டேமுக்கு தான் நாங்கள் வந்து போட்டிங் போக வந்திருக்கோம். ஸ்ரீராம் ப்ரோ இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஸ்ரீராம் ப்ரோ கால் பண்ணி பாருங்கண்ணா, போட்டிங் போகிற மாதிரி இருந்தால். ஸ்ரீராம் ப்ரோ ஸ்ரீராம் ப்ரோ அங்கே இருக்காருங்க. ஃபஸ்ட்டு லக்கேஜை சரி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், இந்த டீம் கிளம்பிடும்னு நினைக்கிறேன். போட்டோம் அவங்க எல்லாம் பின்னாடி வராங்க. எக்ஸ்பல்ஸ் 4V 200 வண்டி ஹீட் ஆகிடுச்சுங்க, செம ஹீட்டு. வண்டி பெண்டு போட்டு படக்கு படக்குன்னு பறக்க விட்டு வந்தேன். ப்ரோ அந்த டீமோட மஜாவாக வந்துட்டேன் நான். கயாக்கிங் இங்கே இருக்கு, எக்கோ பாயிண்ட் கயாக்கிங் இருக்கான். கயாக்கிங்னா கையில் பண்ணுறதா? சூப்பர் ப்ரோ, அது நல்லாயிருக்கும் ப்ரோ. நீங்கள் போட்டிங் போலியா? நான் தான் வர்க்காலே இந்த தடவை 3.5 மணி நேரம் அதில் தானே சுற்றினேன். ஸ்ரீராம் ப்ரோ வந்து
அவர் வட்ட பொறுமையாக போயிட்டுருக்கேன்டா, நீங்கள் வேணால் அந்த போட்டிங் முடிச்சுட்டு வந்துருங்கன்றாரு. நான் எனக்கு என்னன்னா போட்டிங் மிஸ் பண்ணுறேன், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, போட்டிங் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாரு. ஏன்னா வரும்போது 3 மணிக்கு என் க்ளோஸாக, அதனால தான் சொன்னேன் ப்ரோ நீங்கள் பொறுமையாக போங்க, நான் எப்படியோ அவர் பிடிச்சிருவேன் போயிட்டு சர்ன்னு. ஏன்னா இங்கேருந்து 1.5 hour ஆகும் போவேன். அந்த 1.5 hourல அவர் பொறுமையாக ஒரு 1.5 hour ஆகுதுன்னா நான் 1 hourல எப்படியோ ரீச் ஆகிடுவேன். அவர் கரெக்டாக அவர் போயிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகிடலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் எதுவும் கோச்சிக்காமல் இருக்கணும். வரதான் நானா கோச்சிக்கு போகிறாரோ எனக்கு பயமாக இருக்குது. கேட்டேன் ப்ரோ கோச்சிக்க மாட்டேன்ல, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன்டா போயிட்டு வாடா அப்படின்ட்டாரு. அக்கா அந்த போட்டிங் என்ட்ரி எப்படி? இந்த 1 கிலோமீட்டரா? ஓகே ரைட். ஓகே பின்னாடி டேம் பார்த்தோமா, நம்ம டேம் பார்த்துட்டு வருவோமா? டேமே பார்க்கலங்க. சரியா அவங்களோட வந்துட்டோன்னா ஃபாஸ்ட்டாக டேமே பார்க்கல. எனக்கு டேம் பார்த்துட்டு வருவோம். இல்லைங்க நான் எப்படின்னா ஒரு இடம் வந்தால் நல்லா ரசிச்சுட்டு போவேன் நான்லாம். அதுதான் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். அது சூப்பராக இருக்குல்ல இது டேம்னா. வா 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 நல்லா இருக்குல்ல. டா 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 டேம் தண்ணி போகுது பாருங்கண்ணா, கீழே பாருங்கண்ணா. நல்ல வேலை விட்டு போலே, நம்ம கீழே பாருங்க அடிச்சு நவுத்துது. நிற்கலாமா இல்லையான்னு கூட தெரியலையே. நிற்கலாம், அதெல்லாம் சொல்கிறேன். இருங்க நான் காமிக்கிறேன். வா டேம் எப்படி போகுது பாருங்களேன். ஓடா டா 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 கீழே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா எப்படி தண்ணி அடிக்குது பாருங்க தூக்கி. ஆக்சுவலி இந்த பக்கம் தண்ணி வந்து இங்கே தள்ளுது. இந்த இடத்துல பார்ப்போம். அப்பா எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்களேன். பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, என் பைக் நிப்பாட்டக்கூடாதா? சும்மா கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க நிப்பாட்டினோம். ஃபைன் கின் போட்டுற போகிறாங்க ஏதோ பார்த்து. நாங்கள் வந்து கொஞ்சம் அவசரத்துலேயே அந்த பைக்ஸ்லோடய வந்துட்டோமா, அதனால் கவனிக்காமல் வந்துட்டோம். திருப்பி இந்த ரோட்டில் திருப்பவும் இல்லைங்க, ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. இப்போ திருப்பி உள்ளே போகணும். பின்னாடி வண்டி வருதா? இல்லை பாட்டிகிட்ட தான் வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கோங்கப்பா, வீட்டில் நின்று இதை பண்ணிடுறேங்க. ரொம்ப ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா. ஜிபே இருக்கான்னு கேளுங்க. இல்லை என் பர்ஸ் இருக்கும், என் பர்ஸ் இதில் இருக்குல்ல, அதை எடுங்கண்ணா. இது போதும்ண்ணா. அவங்க பாட்டி ரொம்ப நேரம் வெயில் நின்று விற்றுட்ருக்காங்க போல, யாரும் வாங்கலை. பைனாப்பிள், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கலான் இருக்கோம்.